என்னது சும்மா இருக்கேனா? காலையில் 5 மணிக்கு எழுந்து உங்கள் அப்பாவை எழுப்பி உங்கள் அப்பாவுக்கு டீ கொடுத்து அவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு திரும்ப உன்னை எழுப்பி உனக்கு டீ கொடுத்து உனக்கு டிஃபன் செஞ்சு லஞ்சு செஞ்சு உனக்கு டிஃபனை ஊட்டுறதுக்குள்ளே அழுவுவேன். அவனை சமாதானப்படுத்தி அதை சாப்பிட வச்சு உன்னை குளிக்க வச்சு கிளப்பி விட்டா வேன் ஏற மாட்டேன்னு கத்துவேன். பரவாயில்லடா செல்லமே தங்கமே, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்தா வீடு அலங்கோலமாக இருக்கும். வீட்டெல்லாம் பெருக்கி ஏற கட்டிட்டு அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் கொட்டிட்டு திரும்ப காலையில் சமைச்ச சாமான்லாம் கழுவி போட்டுட்டு துணிமணியை துவைச்சி அந்த துணியை காய வச்சு காஞ்ச துணியை மடித்து வச்சு அப்பான்னு மூச்சு விடுறதுக்குள்ளே மதியானம் ஆகிடும். திரும்ப மதியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா வர வரைக்கும் கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தா உங்கள் தங்கச்சி இருக்கா பாருங்க, அவங்க ஒரு செய்வாங்க. அவங்க செய்யறது பத்தாம அடுத்து உங்கள் ஆயா வந்துடுவாங்க, அவங்க ஒரு செய்வாங்க. இத்தனை செயலையும் கடந்து ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம்.